24 மணி நேரமும் போன பாத்துட்டு மணி 10 ஒழுங்கா படுத்து தூங்குடா. நான் வந்து திரும்ப வந்து பாப்பேன். முழிச்சு கிழிச்சுட்டு இருந்த கண்ணை ரெண்டி நோண்டிடுவேன். படுத்து தூங்கு. என்ன தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். போய் தூங்குற வேலையை வரும் போ. அம்மா என்ன பண்றீங்க? தெரியல, பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறேன். படிக்கிற வயசுல ஒழுங்கா படிச்சிருந்தா பாத்திர கழுவுற நிலைமை வந்திருக்குமா உங்களுக்கு? இந்நேரம் ஒரு வேலைக்கு போயிருப்பீங்கல்ல. இதுக்கு ஒரு வேலைக்காரிய வைக்கிறேன். இந்தாங்க பெரியம்மா போன் பண்ணாங்க. கொண்டா. ஹலோ. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? இப்பதான் எனக்கு ஒண்ணு புரியுது. எங்க அம்மாவுக்கு நானும் எங்க அப்பாவும் முக்கியம் இல்லை, பொங்கி வர பாலும் முக்கியம் இல்லை. எங்க சித்தி வீட்டுல பல்லிக்கு தான் அது எப்படி சாவடிக்கணும் அதான் முக்கியம். அதை பத்தி தான் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க 12 மணி வரைக்கும். நீ ஏன் கவலைப்படுற? பல்லி புத்தலை தானே அதிகமா இருக்கு, அதெல்லாம் ஒழிச்சிடலாம். நீ என்ன செய்யற, கோதுமை மாவு ஒரு டம்ளர் எடுத்துக்கோ, அதோட கொஞ்சம் விஷத்தை கலந்து உருண்டை உருண்டையா புடிச்சு அங்கங்க வச்சிரு, செத்துடும். பயப்படாத, அதெல்லாம் ஒழிச்சிடலாம். இந்த ரெசிபி பல்லிய சாவடிக்குவா இல்லை எங்க சித்தப்பாவை சாவடிக்குவான்னு தெரியல. செத்து போனதுக்கு அப்புறம் பல்லியை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பு, நான் பாக்குறேன். பிள்ளைங்க எப்படி போனா என்ன? எங்க அப்பா 2 வாரமா டேப்ல தண்ணி வரலன்னு சொல்லியிருக்காரு. அதை பத்திலாம் அவங்களுக்கு அக்கறை இல்லை. எங்க சித்தி வீட்டுல பல்லி போகணும், அதை பத்தி தான் யோசிக்கிறாங்களோ. வச்சு என்ன பண்ண போறோம்னு தெரியல. இந்த சம்மர் வந்து சாவடிக்குதுன்னா அதோட சேர்த்து வந்து கரண்ட் பில்லும் சாவடிக்குது. வாஷிங் மிஷினு அப்பா ஓவரா பண்ணாதீங்கப்பா. சார்ஜ் பொறுத்தவரை கரண்ட் பில்லாம் ஏறிடாதுப்பா, ஓவரா பண்றீங்க. ஷோ தலை வலிக்குது. இந்த வீட்டுல யாராவது எனக்கு ஹெல்ப் பண்றாங்களா? உடனடியா நாளைக்கு ஒரு வேலைக்காரி வச்சே ஆகணும். போறதும் வரத்தும் நடக்கிறாங்களாச்சு ஒருத்தவங்க கூட ஒரு வேலை செய்யறது இல்லை. ஷெல்ஃப்ல இருந்து டம்ளர் வரைக்கும் நம்ம தான் கழுவ வேண்டியதா இருக்குது. நைட் 12 மணி வரைக்கும் மல்லிப்பூ சாம்பார் வைக்கிறதுன்னு ரெசிபி பார்த்துட்டு இருந்தா எப்படி? அப்புறம் கை கால் வலிக்காத என்ன செய்யும்? வேலை கரெக்டா தூங்கணும். பொழுதோடு தூங்குனா தானே. நீங்க எங்க தூங்குறீங்க? 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் பாக்குறீங்க போன. அப்புறம் கை கால் வலிக்காத என்ன செய்யும்? நைட்டு 12 எதுக்கு உங்களுக்கு போனு? வந்துட்டான் பெரிய மனுஷன் மாதிரி பேசுறதுக்கு. உண்மையை சொன்னா கசக்கதான் செய்யும். டேய் சிறுபட்டு தந்துட்டு போ. வாங்க, என்ன செய்து உங்களுக்கு? டாக்டர் மனசே சரியில்லை டாக்டர். தூக்கமே வர மாட்டேது டாக்டர். வேலை செஞ்சு செஞ்சு கை கால்லாம் வலிக்குது டாக்டர். என்ன செய்யறதுனே புரியல டாக்டர். உங்களுக்கு ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. நீங்க எதையோ நினைச்சு கவலைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். வேற எதை நினைச்சு டாக்டர் நான் கவலைப்பட போறேன்? எல்லாம் இவனை நினைச்சுதான் டாக்டர் கவலைப்பட்டு இருக்கிறேன். உருட்டு உருட்டு, பெரிய உருட்டு. வாயை மூட்றா. டாக்டர் சீரியல்ல கயல் செத்தா என்ன, சாவலன்னா என்ன? கயல் செத்துருவாளா, அவளுக்கு பதிலாக வேற யாராவது போட்டுருவாங்களா? அப்புறம் சீரியல் எப்படி போவோம்? சீரியல் என்ன ஆகும்? எப்ப பார்த்தாலும் அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க டாக்டர். முடியல டாக்டர். வாய மூடுன்னு சொன்னடா. இந்த சோகத்துல எங்களுக்கு உப்புமா போட்டு சாவடிக்கிறாங்க டாக்டர். இதுல கூகுள்ல வேற கயலுக்கு என்ன ஆச்சு கூகுள்ல போட்டு கேக்குறாங்க டாக்டர். அது ஒண்ணும் இல்லை டாக்டர். சின்ன வயசுல கீழே போட்ட மண்டையில கொஞ்சம் அடிபட்டுருச்சு. கொஞ்சம் அப்பப்ப லூஸ் மாதிரி பேசுறான். அது ஒண்ணும் இல்லை டாக்டர். அது மட்டும் இல்லை டாக்டர், திங்கக்கிழமை சீரியல்ல இன்னைக்கே எடுத்து வந்து அது முன்னாடியே போட்டு காட்டுன்னு அதை வேற டார்ச்சர் பண்றாங்க டாக்டர். போன் எடுத்து வந்து போடுன்னு சொல்றாங்க டாக்டர். நான் வராது அப்படின்னு சொன்னா நான் ஏமாத்துறேன்னு சொல்றாங்க டாக்டர். சும்மா வளர்றான் லூசு. நீங்க சொல்லுங்க டாக்டர். நானும் பாப்பேன் அந்த சீரியல. கடைசியா கையலுக்கு என்ன ஆச்சு? அது வந்து டாக்டர், அம்மா என் போனை சார்ஜ்ல இருந்து எடுக்காதீங்க. அதை பார்த்து நான் எழுத வேண்டிய வேலை இருக்கு. என் போன்ல வேற சார்ஜ் இல்லை, நான் சீரியல் பார்க்கணும்.
அம்மா போனை சார்ஜ் போட்டு என் போனை எடுத்துட்டு போயிட்டாங்களா? ஆ, என் போனை ஏம்மா எடுத்துட்டு போனீங்க? அரை மணி நேரமா மோட்டர் நிறைஞ்சிட்டு போகுது, அதை யாராவது கவனிக்கிறீங்களா? அந்த போனுக்குள்ளே போய் எல்லாம் செத்துடுங்க. அந்த போன் தான் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். அந்த போன் தான் நாளைக்கு உங்களுக்கு வந்து சோறு போடும். அவதான், அவ பொண்ணுதான். எனக்கு தெரியாதா? எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்தா 3 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தேன். அவதான், அவதான். என்னடா? அம்மா மோட்டர் ஆஃப் பண்ணிட்டேன். இந்தாடா சாப்பாடு, போய் சாப்பிடு. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ஒரு பொருள் கிடையாது. அம்மா, நான் என் ஃப்ரெண்டோட பீஸா சாப்பிட போறேன், ஒரு 100 ரூபாய் கொடுங்கம்மா. ஏய், என்கிட்ட 1 பைசா கூட இல்லடா. போடா, போய் உங்க அப்பாட்ட போய் கேளு போ. தாங்கம்மா, என்கிட்ட 1 பைசா கூட இல்ல, காய்கறி கூட நான் வாங்காம மோர் குழம்பு வச்சிருக்கிறேன். போ, போய் உங்க அப்பாட்ட போய் கேளு போ. ஐயோ, இந்த நேரத்துல வேற நெட்டு காலி. ஹலோ தம்பி, ஒரு அன்லிமிட்டெட் கார்டு போட்டு விடுப்பா. நெட் கார்டு 500 ரூபாயா? ஆனா பரவாயில்ல, நான் ஜிபேல அனுப்பி விடுறேன். சீக்கிரம் போடுப்பா, நான் சீரியல் பார்க்கணும். டேய், சாப்பிட்டு போடா. வடை வேணா செஞ்சு தர, சாப்பிட்டு போடா. ஓ, ஹலோ, என்ன நம்பர் வேணும்? ஏசி ரிப்பேர் பண்றவனா? இதோ அனுப்பி விடுறேன். இதோ இப்ப வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன், நம்பர் அனுப்பி விடுறேன். ஹலோ, இபி நம்பர் வேணுங்களா உங்களுக்கு? இதோ இப்ப வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன். அடே, இந்த போன்ல அயன் ஒரு நம்பர் இருக்கும், அட்டைய போட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்பிவிடு. அயனா? யாருமா அது அயனு? அந்த அயன்காரன் நம்ப மாட்டான்டா, அதுக்குதான் அவன் சரியாவே அயன் பண்ண மாட்டான். ஒரு போட்டோ எடுத்து அவனுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடு, அப்படியாவது அவன் நம்பரானா பாக்கலாம். நான் சொன்ன நம்ப மாட்டான் அவன். ரொம்ப டெக்னாலஜி வளர்ந்துச்சுமா, ரொம்ப வளர்ந்துருச்சு. ஹாய், துணி போய் மேல எடுத்து வந்துட்டியா? அப்படியே நானும் வத்தல் காய வச்சிருந்தேன், வத்தல் காஞ்சிச்சான்னு கொஞ்சம் பார்த்து அப்படியே சொல்ல. அதான்டா அன்லிமிட்டட் இருக்கிறதால அதான் எதிர்க்க வீட்டுக்காரு வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருக்கேன். அடே இந்தா, இந்த உங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுப்போம். நீனும் அப்பாவும் சண்டையா என்ன? அப்பா அம்மாவுக்கும் உங்களுக்கு சண்டையா என்ன? 2 பேரும் ஏன்ப்பா மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? உங்க அம்மாட்ட போய் குடிக்க தண்ணி வாங்கிட்டு வா. அம்மா, அப்பாவுக்கு தண்ணி. யாராவது என்னாச்சுன்னு சொல்லுங்களேன். வாயை முட்டு கொண்டு போய் கொடு உங்க அப்பா. அதை உங்க அம்மாட்டே போய் கேளு. உங்க அப்பா என்ன காரியம் செஞ்சா தெரியுமா? என் போனு நெட்டு எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டாரு. என் நெட்ல இருக்க எல்லா ஜிபியும் காலி ஆயிடுச்சு. உங்க அம்மா காலையில வந்து என் நெட் எல்லாம் காலி பண்ணி விட்டா. அதுக்கு நீ இப்படியா பழி வாங்குறது? ஒரு மனுஷனுக்கு மறதி வராது? அதுக்குன்னு ஒரு மனுஷனுக்கு இப்படியா பழி வாங்குறது? ஆபீஸ்ல போய் நான் வெறும் போனியா நோண்டிக்கிட்டு இருக்குது? அப்ப நான் மட்டும், நீங்களாவது வெளியே போறீங்க, நான் வீட்டுல இருந்துட்டு சும்மா உட்காந்துருக்க முடியுமா? இனிமே செத்தாலும் உங்க அப்பா முகத்துல முழிக்க மாட்டேன் சொல்லிடு. அந்த காலத்துல வீட்டுல காசு இல்லைன்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, இப்ப நெட் இல்லைன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன காலம் இல்லைங்க. இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. கடைக்கு போய் காய் வாங்கணும், வீட்டை தொடச்சு கிளீன் பண்ணணும். நீங்க அதுக்குள்ள ஃபேன் எல்லாம் தொடச்சு கிளீன் பண்ணிடுங்க. நான் அதுக்குள்ள எல்லா சமையலும் முடிச்சிடுறேன். இப்பதான் சரியா இருக்கும். கரண்ட் போறதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடணும். ஆமா, மேல காய போட்டதை எடுத்துட்டியா? மறந்துட்டேன், இருங்க உடனே நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்க பேங்க்குக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா 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 ஆமா, போகணும். உடனே கிளம்பிட வேண்டியதுதான். எது, மணி 4? ஏங்க 4ஆகுதுங்க மணி, அப்படியே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு வேலையும் செய்யல, இன்னும் சோறு பொங்கலனா. நான் லிஸ்ட் கொடுக்குறேன், கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருமா. ஒரு பேப்பர்ல எழுதி கொடுங்கம்மா. பேப்பர்ல கொடுத்ததுல அப்படியே வாங்கிட்டு வந்துருவேன். நான் போயிட்டு வரட்டுமா? அந்த அக்கா இன்னைக்கு வந்திருக்காங்க வேலைக்கு. வந்திருக்காங்க, இப்பதான் கடைக்கு போயிருக்காங்க, வருவாங்க இரு. என் வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் நல்லா வெள்ளையா துவைச்சு காய வைக்கணும். அந்த அக்கால சொல்லணுமா, தம்பி வந்துட்டேன்ப்பா, உன் துணியெல்லாம் நல்லா வெள்ளையா துவைச்சு தும்பப்பூ மாதிரி காய வைக்கிற, பயப்படாத, நல்லா அழகா துவைச்சு வைக்கிறேன். நல்லா ஹெல்ப் பண்ணமா. இந்தம்மா முதல் மாச சம்பளம். ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, நான் எல்லா வேலையும் நல்லா செய்வேங்க ஐயா. என் ஒய்ஃப்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணு, இப்படியே தொடர்ந்து ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த வருஷம் நான் உங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுக்குறேன். ரமேஷ் வா, எனக்கு போய் ஒரு புது போன் வாங்கிட்டு வந்துடலாம். எதுக்கு? சீரியல் பாக்குறதுக்கா? உங்க சித்தி பெரியம்மாலாம் எனக்கு போன் பண்ணுவாங்கல்ல. காசு என்ன மரத்துலயா காய்க்குது? ஒவ்வொரு அம்மாவும்
பட்டன் ஃபோன் வச்சிட்டு இருக்கிறாங்க. தன் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்காக ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறாங்க. நீங்க என்னன்னா சீரியல் பார்க்கறதுக்கு ஐபோன் வேணுமா? கேட்டா பெருசா காதுல பூ சுத்துறீங்க. ஏய், என்ன அனாவசியமா பேசிட்டு இருக்க? நான் ஒன்னும் அனாவசியமா செலவு பண்ணல, தேவைக்குதான் செலவு பண்றேன். அம்மா, உங்க ஹஸ்பண்ட் ஒன்னும் அம்பானி இல்ல, எங்க தாத்தா ஒன்னும் ராஜாஜி ராஜா இல்ல. இந்த காலத்து அம்மாங்களுக்கு காசோட அருமையே என்னன்னே தெரியறது இல்ல. ஒருத்தரையாவது இந்த டைலாக்ல எங்க அம்மாவை பார்த்து சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லிட்டு அப்பா, இதுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சொன்னப்புறம். மக்களே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.